சோ இந்த திரைப்படத்துல வந்து நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் வந்தாலும் அந்த வீரத்தை அப்படியே பயங்கரமா காமிச்சு நமக்குள்ள ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண. சோ அப்படிப்பட்ட ஒரு மாவீரனோட இன்னைக்கு ஒரு போட்டி வைக்கலாம்னு இருக்கு. போட்டி. எஸ். ஓகே. ஜெயிக்கிறது யாரு நான் பார்த்தே ஆகணும். அவர் ஏற்கனவே ஒரு பலசாலியை தோக்கடிச்சவர். சோ இந்த மண்ணுடைய மைந்தன், வீரத்துடைய அடையாளம், அகில உலக பைல்வான், சிக்ஸ் பேக் சிங்கம் சூரி. ஒண்ணுமே புரியல. நாங்க பேசிட்டீங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. இல்ல அங்க வர சொல்றாங்க. எதுக்கு? பேச்சு போட்டி. இந்த நேரத்துல நீங்க மேடைக்கு வரவும் ப்ளீஸ். உங்க ரெண்டு பேரும் வாங்க. பங்காளி நீ என்ன அங்க என்ன சொல்றாங்க கேளு பங்காளி, அதை பண்ணிவிட்டு வா. நீங்க அவங்க கூப்பிட்டா தான் வருவீங்களா? நான் கூப்பிட்டா வர மாட்டேன். போயிருக்க. நீ கூப்பிட்டு நான் வீட்டுக்கு வரேன்டா மாமா. அங்க ஏதாவது செய்வாங்களா? வாங்க. எதுக்குன்னு சொல்லுங்க, நான் வர்றேன். அது என்ன அப்படிங்கிற க்ளூ கொடுத்துரு. விலைக்கு சொல்லிடுறேன். அது என்னன்னா இந்த மண்ணின் மைந்தனா இருக்கக்கூடிய இவருக்கு, அதே மாதிரி மாவீரனா இருக்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு சின்ன பேச்சு போட்டி வைக்கலான்னு இருக்கோம். பேச்சு போட்டி தான். வாங்க. பேச்சு எனக்கு வாங்க 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 வாங்க. அண்ணே சலிச்சு விட்டு வந்துருங்க. பாவம். அதாவது இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனோட சேர்ந்து நீங்க நடிக்கலங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் உங்களுக்கு. கை கோத்து நடிக்கலங்கிற அந்த ஃபீலிங் இருந்திருக்கும். இருக்கா இல்லையா? ஆமா, கண்டிப்பா 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 இருக்கு. அண்ணன் கிட்ட இருக்கு. ஆமா. அதனால இப்போ கை கோத்து ஒரு விஷயத்தை பண்றோம். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து வர சொல்லிடலாமா? அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வாங்க. தலைவா என்னன்னு தெரியல தலைவா. என்ன இதுக்கு மேல என்ன சொல்லுவாங்க? பங்காளி நீ வா வான்னு கூப்பிடுறியாடா? இந்த வடிவில் என்ன காமெடி மாதிரி அவன் தான் வா வான்னு கூப்பிடாரு. உன்னை யாரு போச்சோம் அப்படின்ற கதை. கை ரெண்டு பேரும் கை கொடுங்க. இது ஒரு வெளிநாட்டு ஒப்பந்தம். அப்படியே வாங்க. இது ஏய் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆலமரத்துல கொண்டு முருங்கை மரத்தை கட்டுறாங்க. நீங்க ஒரு 6 பேக் வீரர், எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். எதுக்கு தூக்காண்டாங்க? விஷயத்துக்கு வாங்க. ஆர்ம் ரெஸ்லிங். அது ஆர்ம் ரெஸ்லிங். ஆர்ம் ரெஸ்லிங். ஆர்ம் ரெஸ்லிங். ஆர்ம் ரெஸ்லிங். இப்படி. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். அங்காலே ஒன்னால என்ன முடியாதா? முடியவே முடியாது. நீ எனக்கு விட்டு கொடுக்கணும்டா. சரி சரி. ரெடி. ஏய் இருடா, கையை முறுக்குற. முறுக்குறா தொட்டண்டா. தம்பி அப்படியே ஒடிக்கிறான் தம்பி இப்படி. அப்படி பண்ண கூடாது. பவுல் பண்ண கூடாது. ஸ்ட்ரைட்டா தான் வைக்கணும் கையை. ரெடி. 1 2 3 ரவுண்ட் 1. ஏய் உனக்கு நல்ல வார்த்தை நீ இப்படி நீ இந்த பக்கம் வா. சரி சரி. ரெடி. போ. என்கரேஜ் பண்ணுங்க. கம் ஆன் நேம். ஓகே. நீ மட்டும் நல்லா புல்லா பிடிச்சிட்ட. இது எனக்கு கொஞ்சம் கொடு. ஓகே. ரெடி. ஒரு கோழி குஞ்சு தயவு செய்து இங்க டைட் வாங்க. ஒரு கோழி குஞ்சு மாட்டிக்கமா மாட்டிக்க பாருங்க. அவன் டோட்டலா என்ன லாக் பண்ணிக்கிட்டேன். 1 இரு ஒரே நிமிஷம் இருடா. ஆளை என்ன பாடி. ரெடி. 1 2 2 3 3 ரெடி. நீ அடிக்காத. ரெடியா? ஆமா இல்ல அவரு ஆம்ன்றத மறந்து வெறும் ரெஸ்லிங்க மட்டும் நினைச்சிட்டு ஏறி மேல போட்டு அமுக்கி சோ the first roundல சூரியன் வின் பண்ணிட்டாரு. சோ preliminary roundல வின் பண்ணதனால செகண்ட் ரவுண்டுக்கு அவர் செலக்ட் ஆயிட்டார். Thank you சுரேஷ் சார். Thank you very much சுரேஷ் சார். Thank you so much. செகண்ட் ரவுண்ட். என்ன சொல்லு. அடுத்த ரவுண்ட்ல யாரை கூப்பிட போறோம்? நட்டி சார். வாங்க நட்டி சார் வாங்க. வேற ஆள் அப்ப நல்லா இருக்கு. ஒரே ஆள் நல்லா இருக்கு. என்ன தம்பி வேற ஆள் அதான் நல்லா இருக்கு. நீங்க செகண்ட் ரவுண்ட் போயிட்டீங்களா? ஃபைனல்ஸ் போணுனே. யார் செகண்ட் ரவுண்ட் யார்? நீங்களும் இன்னொரு அண்ணனை கூப்பிடுங்க. சுப்பன் கரெக்ட் சூப்பர். இல்ல இருக்கு. உங்களை யார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ண சொன்னா? யாரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணா செகண்ட் ரவுண்ட் வரணும். since it's a second round side change. சைடு சேஞ்சிங்க. விளையாட்டுனா விளையாட்டு. அப்ப இத மாத்திக்கலாம். கம் ஆன். வாங்க. இல்லங்க இல்ல கேமராமனுக்கு ஒரே இடத்துல வச்சு எடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாத்தி எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். 1 1 1 1
கை வேற இருக்கு. 3 சோ ரெண்டாவது ரவுண்டும் வின் பண்ணது பெருமை சூரியன் அணிக்கு. மூணாவது யாரை கொடுக்குறேன்? சோ நெக்ஸ்ட் செமிஃபைனல் ரவுண்ட். Thank you நட்டி சார். Thank you. Thank you நட்டி சார். இது சிம்பிளா ஒரு மேட்டர். Wow, congratulations. நீங்க இப்ப செமி ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கீங்க. சரி, இப்போ அடுத்த ரவுண்டுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சிவா நீங்களே சொல்லுங்க. நம்ம வந்து எப்பவுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம உலகத்துல. அதனால மைனா மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமே மயிலாஞ்சி கையோடும் ஏய் என்ன பண்ற? நீங்க பண்ணுங்க. come on. இருங்க அஜமா. அப்புறம் வீட்ல அப்பா என்ன பண்றாங்க? ஒண்ணு 3 சார் ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன ஆரம்பிச்சாச்சா? நல்லா இருக்குல்ல? இன்னும் நல்லா இருக்குல்ல? ஓகே. அவன் அது என்ன பண்றாரு பாத்தீங்களா இல்லையா? சொடக்கு எடுத்துக்கிட்டு கை கீழே போகுது. ஏய் டேய் மாறா டேய். சூரியண்ணா சொந்தத்துக்குள்ளே தோத்து போறவன யாராலையும் ஜெயிக்க முடியாது. எப்பவுமே நாங்க வந்து இந்த மாதிரி வந்து பல இடத்துல திறமைகளை காமிச்சவரை உடனடியா வெளில அனுப்ப மாட்டோம். ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியா மீண்டும் சூரியனை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். Thank you so much மைனா. Thank you so much. சரி, ஃபைனல்ஸ்க்கு வந்து நம்ம சிவாவை கூப்பிட போறோம். சிவா 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 சிவா. ஓகே, முதல் முறையா ரெஃப்ரி. ஆமா. தள்ளு 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 தள்ளு. சரி இந்த வாட்டி ஹலோ. சோ இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரியில படத்துடைய கதாநாயகன். இல்ல இல்ல எத்தனை செகண்ட்ல முடிக்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, சிவா சார் ரெடியா இருக்கிறதுனால சிவா அண்ட் சூரியோடைய இந்த போட்டிக்காக அனு கவுண்ட் டவுன். ப்ளீஸ் கிவ் த கவுண்ட் டவுன் ஃபார் देम. வெயிட் 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 வெயிட். எபிக் கிளாஷ் இது. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. ஓகே, லெஃப்ட்ல அது ஆகாது. லெஃப்ட்ல கிடையாது. நாங்க என்ன பரதநாட்டியமா கேட்டோம்? எல்லாமே கொடுப்போம் நாங்க. 1 2 இதையாவது கொஞ்சம் சத்தமா சொல்லுமா. கேக்கல 2 கேக்கல 3 கோ. ரெடி ரெடி 1 2 3 யாராவது சொல்லுங்க கரெக்டா. 1 கத்தாதீங்க. ஏம்மா நீயே பரவாயில்லம்மா 1 2 3 சொல்லிருமா. 1 2 3. சிவா 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 சூரினா கமா சூரினா. நானும் தோக்க மாட்டேன் நீங்களும் தோக்காதீங்க. ஒரு கமர்ஷியல் பிரேக் விடுறீங்க. கமர்ஷியல் பிரேக். ரெடி 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 ஓகே. ரவுண்ட் 2 ரவுண்ட் 2. ரவுண்ட் 2 யா ஐயா பிரேக் போயிட்டு வந்தாங்க. என்ன மான்கரத்தை மாதிரி ஆக்கிட்டீங்க. ரெடி அப்ப எக்ஸ். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? அண்ணி எங்க இருக்காங்க? பசங்கள்லாம் இல்ல அதெல்லாம் டஃப். அதெல்லாம் பயங்கர டஃப். நீ வேணா நாங்க சும்மா இல்லன்னா இப்படி இல்ல இருக்கோம் இப்படி இருக்கோம் அப்படிலாம் இல்ல. பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். கம் ஆன் கம் ஆன் நவ கம் ஆன் நவ. கீழே இருப்பா கீழே கை கீழே வா கீழே கொடுப்போம் கீழே கொடுப்போம். என் தம்பி மற்றவங்க முன்னாடி எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் இதே எப்பவும் அதே தான். என் தம்பி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். வெற்றி. அதான் அவர் சொல்றாரு தம்பி எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்களை வச்சு நீங்க ஒரு முடிவு கொண்டு வரவே முடியாது. இப்போ ஆர்ம் ரெஸ்லிங் முடிஞ்சிருச்சு. ம் லெக் ரெஸ்லிங். லெக்கா. எஸ், இதுக்காக சூரியனோட லெக் ரெஸ்லிங் பண்றதுக்கு 10 ஃபாரின் மாடல்ஸை கூப்பிடலான்னு இருந்தோம்.
பட்ஜெட் இல்லாத காரணத்தினால பட்ஜெட் பட்ஜெட் இல்லாத காரணத்தினால we are calling the heroine மாங்கனி. For what? ஃபார் வாட்டா இப்ப புரிய வச்சு நீங்க வர வைங்க பாப்போம். நான் அப்படி வெயிட் பண்றேன். எப்படியா அவங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டுருங்க, அது போறோம். இதுக்கு பேர் என்ன சொன்ன? ஆம் ரெஸ்லிங். மாங்கனி, சாரி, அனு இமானுவேல், யூ அண்ட் ஹீரோ சிவகார்த்திகேயன், யூ காம்பினேஷன் ப்ளீஸ் ஒரு 4 and 5 steps forward. So, No, not me. you, Only. no. It is a game. Do members. Yeah, now. Anu, please give me one more talking. Please, you understand? You and my brother, so 2 members. Please, the stage forward, please. This game. So, 2 பேரும், 2 members. Arm wrestling. 2 members, the opposite arm wrestling. என்னது? Arm wrestling. Opposite arm wrestling. ஆமா ரெஸ்லிங் இல்ல. ஆமா இல்ல arm. நான் பியூர் இங்கிலீஷ்காரன். அவங்க பேசுற ஸ்டைல் அப்படிதான் மாறும். யாரு நீங்க என்ன ஜெர்மன் இங்கிலீஷ்காரன்? இங்கிலீஷ் எப்படி இருக்குது? இங்க பேசுற இங்கிலீஷ் எப்படி இருக்குது? ஆமா. அந்த மாதிரி நான் ஜெர்மன் இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும். இப்ப திருப்பி எப்படி ஒண்ணு எல்லா இங்கிலீஷும் போச்சு. ஓ, ஹீரோயினி அண்ட் ஹீரோ ப்ளீஸ் கம். புரிய வச்சாச்சுல. Super chief. Thank you. இப்போ Now நீங்க there is a change in the referee. Now it is Surya as the referee. ஹாய் guys. அட பாவில இது சொல்லவே இல்ல. இல்ல பிராக்டிஸ். Hi guys. This match, final match. So the biggest and some choose of the you on hero. And hero ने हमारा देश में हमारा देश में अनु इमानुएल and hero Sivakarthikeyan is the party they start armor slashing. ஆம்ரஸ் லாகிங்லாம் இல்ல. Please, I'm very talking to no intercut. Okay? அம்பையர் டாக்கிங் Ready. டோட்டல் கட் எபிசோட். Ready. 1, 2, ஸ்பெல்லிங் ப்ளீஸ். 2. You that is from? நேட்டிவ்ஸ் ஃப்ரம் natives from நேட்டிவ் பிளேஸ். You and father and mummy is the regular stay. India. Yeah, you native place. From மம்மி டாடி வேர் லிவிங்ஸ்டன். US US, Kerala. US. சொல்லு. ஓகே ஆஸ்க் வாங்க. Side change. ஆஸ்க் வாட் கண்ட்ரி. Your family, the regular. I'll say in Tamil. I'll say in Tamil. No. I'll say in Talk only Tamil. in English. ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியல. இது புரிஞ்சிருச்சு இப்ப. உள்ள the regular, the passengers. Sometimes. The regular, the going USA. What property? What gadi? Guardia. How you are going to US regularly? How? Ship. Couple. Wow, very good. Okay, please, audience, the waiting, please, the commerce stage, the final stage, please. People, 2 members of the armor slalom. Ready? ஆம் ரெஸ்லிங். Ready? 1, 2, 3, start. Good. ராசி முதல்மா. Okay, ready. I should let you win. Come on. Don't let me win. I should not show. இவங்க லவ் பண்றாங்கப்பா. நம்ம கேம் இல்ல. இவங்க எதை பேசிட்டு இருக்காங்க இங்கிலீஷ்ல. நீங்க மைனாக்கு சொடக்கு எடுக்கும்போது பேசாம தானே இருந்தேன். ஏப்பா அது வந்து அது வேற. ஏதாவது சொன்னேனா? அது ஓகே, நாங்க 1 செகண்ட்ல முடிச்சிட்டோம்ல. அப்புறம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்களே. You're letting me win. இடையில தூங்குறவங்க தூங்க போகலாம். அதுக்கப்புறம் மேட்ச் கண்டினியூ ஆகும். Finish it off. No, you don't let me win. Then what should I do? இவர் ஆப்னட், இவருக்கு ஆப்னட் நீங்க தான், நான் கிடையாது. ஆப்னட் பிளேஸ். Opponent. ஓப்போனட். ஓகே. ப்ளீஸ். அனு come on அனு. அண்ணா, Okay, you finish it. அவங்க விளையாட்டு வாங்க, நம்ம ரெஸ்ட் எடுப்போம். நீ எப்போ ரெஸ்ட் எடுத்துறான்னு இருக்க? வாங்க போலாம்.
முடியாது டை Tie. I'll Okay. try with him. Let me try with him. with him. Yeah. Now that is the how do you do the same. The Suri. This is the Suri. Ready. Yeah, that's how do you do. This Yeah. total it is Anu Emmanuel versus Please, the hand your fractures, I am no guarantee. Muthusami Mayan Suri. Yeah. Muthusami Mayan Suri. Emmanuel daughter. Anu. Ready, 1, 2, 3, go. He's not trying. Hey, உண்மையா சண்டாளி. ஆமா. US ne powerful country. Yeah, Donald Trump. Hey. Your reaction பாருங்க. எப்படி பாக்குற? What happened? இப்போ புரியுதா அந்த கப்ப கலங்க பனானாவை எப்படி இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. What happened? You can tell. Please, I'm not talking, it's only game. நம்ம வந்து அவரை தாண்டி வேற ஒருத்தர் பெருசா காதல் செஞ்சிட முடியாது. அவரோட சைல்ட்ஹுட்ல இருக்கக்கூடிய ஏன்னா நீங்க குழந்தையா சொல்லிட்டீங்க 10 வயசு வரலையும் வந்துட்டீங்க. இப்ப இந்த 15 வயசு ஏன்னா அவரை நாங்க காதல் மன்னனா காதலுக்கான ஒரு ஐக்கானா நாங்க பார்த்தோம். நீங்க நிறைய எக்ஸ்கியூஸ் மீ அந்த நாங்க 15 வயசு வரைக்கும் வெயிட் பண்றது இல்லைங்க. நாங்க 3 வயசுலயே காதல் மன்னன். அந்த கேஸ் ஃபைல ஓபன் பண்ணுங்க மேம் பாத்துக்கறோம். மதுரை வீரன் அப்படிங்கிற படம் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வராரு. திரும்பி வந்த உடனே சாப்பிடாம போயிடுச்சு குழந்தை. எது 3.5 வயசு குழந்தை சாப்பிடாம போயிடுச்சுன்னு எங்க அம்மா வந்து 2.5 வயசு குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு நல்லா பருப்பு சாதம் வந்து நிலாவை காட்டி சோறு போடும்போது அவர் ஒரு நிமிஷம் அந்த படத்துல இருக்கிற டைலாக் நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா இடுப்புல உட்காந்துட்டு இருக்கிற அம்மாவை இப்படி திருப்பி கண்ணே அந்த பூஷணி பூக்களை பார்த்தாயா எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா அப்படியே மூஞ்சி எல்லாம் ரெட்டா போய் 2.5 வயசு குழந்தை என்கிட்ட ஃபிளர்ட் பண்ணுது. 2.5 வயசுல இருந்த ஞாபகங்கள் அவருக்கு ஞாபகம் இல்லாததை நீங்க ஞாபகப்படுத்துனீங்க. அவருக்கு ஞாபகம் இருக்க யாராவது ஒரு கிரஷ் பத்தி கேளுங்க. சைல்ட்ஹுட் கிரஷ் வந்து சாவித்திரி நினைக்கிறேன். அவங்களா இல்ல பப்பிமா கரெக்ட். பத்மினி தான் பொம்மி அந்த மதுரை வீரன் பொம்மி. சார் நீங்க ப்ரப்போஸ் பண்றது நீங்க சொல்ற ஒன்லைனரை பார்த்து இல்ல உங்களோட பாட்டை போட்டுலாம் நாங்க நிறைய பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஜெனரேஷன் எல்லாம் நீங்க அப்ப யாருக்காவது ஒன்லைனர் சொல்லி பெண்கள்கிட்ட முதல்ல பேசுறப்ப ஒன்லைனர் மாதமா ரெடி பண்ணிட்டு அங்க போனதும் திக்கு. அதான் எனக்கு நிகழ்ந்ததெல்லாம். என்னென்னமோ சொல்லணும்னு நினைச்சேன். நான் நாளைக்கு சொல்றேன். ஓகே மேம், சார் அவருக்கு வந்த லவ் லெட்டர்ஸ் பத்தி இல்ல ப்ரொபோசல்ஸ் பத்தி உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிருக்காரா? அவங்க தான் பிரிச்சு படிப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே அவருக்கு லவ் லெட்டர் தான் எழுதும். எல்லா லவ் லெட்டரையும் நான் தான் ஓபன் பண்ணி பார்ப்பேன். அதுல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெட்டர் எங்களுக்காக? எனக்கு லெட்டர்லாம் படிக்கிற அளவுக்கு வந்து தைரியம் இருந்ததில்ல. ஆனால் வந்து நிறைய அவருக்கு வந்து துணையாக இருந்திருக்கேன். இந்த ஹீரோக்கெல்லாம் வந்து ஃப்ரெண்டு துணையாக இருப்பாங்க தெரியுமா, அம்மாவுக்கு தெரியாமல். அது மாதிரி அன்னைக்கு சொல்லுவார், இன்னைக்கு சாயங்காலம் அப்படிம்பாரு. அப்படின்னா என்னன்னா பைப்பை பிடிச்சி அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு அம்மாவுக்கு தெரியாமல். சாதாரணமாலாம் வரமாட்டார். நைட் ஷோ போயிட்டு யார் கூட போனார் தெரியாது, கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பைப் வழியா ஏறி பெட்ரூம்குள்ள போய். ஏன்னா எங்க அம்மாவை பொறுத்தவரையிலும் கடைசியா என்ன பார்த்தது என் படுக்கையில சரி குட் நைட் அப்படின்ட்டு தூங்குறது மாதிரி. ஆனா நடுவுல ஒரு இடையூறு ஒண்ணு இருக்கும், ஷூ. அந்த ஷூவை போட்டுக்கிட்டு பைப்ல ஏற முடியாது. அதனால அந்த ஷூவை எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல செடிக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருப்பாரு. நான் என்ன பண்ணுவேன், காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த வீட்டுல வாசல் தெளிக்கிறவங்க கோலம் போடும்போது நானும் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த செருப்பை இப்படி எடுத்து இப்படி என் பாவாடைக்குள்ள வச்சுக்கிட்டு நேரமே அவரோட பெட்ரூம்ல வாசல்ல போட்டுருவேன். அப்படி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன். அப்படிதான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். யாரு என்ன டீடைல் எல்லாம் இல்ல, இந்த ப்ராசஸ்க்கு துணை போகணும், அவ்வளவுதான். அப்புறம் ஒரு நாளைக்கு நான் மறந்துட்டேன், எங்கேயோ சேத்துல காலை வச்சுட்டு செவுத்துல ஏறி இருக்கேன். அது திடீர்னு வேலை கட்ட வேலையில கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடின மாதிரி செவுத்துலாம் கால் தடம். எங்க அம்மா திருடன் வந்துட்டாங்கிறாங்க. ஸோ அங்க லைட் எல்லாம் போட்டு வந்தா தெரியணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஏறு பாதை எனக்கு கெட்டு போச்சு. அது எந்த பைப்பு தெரியுமா, காக்கி சட்டையில ஏறுறேனே ஒரு பைப்பு, அந்த பைப்பு. பட் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பைப் ஏறி மாட்டினது இல்ல, அம்மா கிட்ட டைரக்டா மாட்டினது இல்ல? அது அப்புறமா சொல்லிட்டேன் நான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த கால் தடம் என்ன, அது கிருஷ்ணன் வரல, நான் தான் வந்தேன். அப்புறம் ஃபோன் பண்ணுவார் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இவரு ஃபோன் பண்ணும்போது எங்கள் பாட்டிக்கு நான் வந்து 2 பக்கமும் கோல் போடுவேன். இவருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், பாட்டிக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், எத்தனை டிஜிட்டு டயல் பண்ணுறான் பார்த்து சொல்லு அப்படின்பா. எந்த ஊர் பொண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்டிடி கால்னோடனே ஓ அந்த பொண்ணா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க.
கேர்ள்ஸ் வந்து எம்பாரஸ் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நந்தினியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜிம்ல இருப்பாரு. ஜிம்முக்கு போனா அவர் வந்து ஷார்ட்ஸ் போட்டு அப்படி போயிருப்பாரு உள்ள. ஸோ அவங்க மெனக்கட்டு சொல்லுவாங்க, ஈவினிங் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ப்ளீஸ் என்னை எம்பாரஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உடனே அவருக்கு வந்து கிடைச்சிருச்சு. அதான் அதாவது ஜிம்மில் அந்த இப்பெல்லாம் எல்லாருமே அப்படி அலையிறாங்க. அதனால அது பெருசா சொல்ல முடியாது. அப்படி வராங்க, அமெரிக்கால இருந்தே வராங்க. ஆமா, ஃப்ளைட்ல இருந்தே அப்படி வராங்க. முந்தி பர்புடாங்கிறது வந்து வேட்டிக்குள்ள போட்டுப்பாங்க. அது ஒரு அண்டர்வேர் ஒன்று, வரி போட்ட அண்டர்வேர் இருக்கும். அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ வந்துடாதே அப்படின்வாங்க. வந்துடாதேன்னு சொன்னா போதாதா, செய்யாதேன்னா செஞ்சிட மாட்டோம்மா நாங்கள். அந்த மாதிரி நாங்கள் வர்றது உண்டு. மேலெல்லாம் எண்ணெய் தடவி இருக்கோம், கையில் டம்பல் எடுத்துக்கிட்டு ஏதோ சொல்லணும், நீங்க வந்துட்டீங்களாவா. அதுக்கு இவங்க வந்து கையில துண்டு எடுத்துட்டு வருவாங்க. அது ஒரு கையில துண்டு எடுத்துட்டு வந்துட்டு கமல் தான் என்ன அப்படிம்பாங்க. இந்த டவல் தான் என்ன பண்ணணும், இந்த டவலை வச்சு டவலை வந்து போட்டுக்கணும், உனக்கு டவலை போட்டுக்கணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இதான் டவல்னு வச்சுக்கோங்களேன். இதை எடுத்து இப்படி போட்டுக்குவார். பேர் பாடி இத்தினோண்டு ஷார்ட்ஸ். நான் சொல்லேன் அப்படி இல்ல, டவலை வந்து கட்டணுமா அப்படின்ட்டு இப்படி இப்படி கட்டி கொடுவாரு. அது பழனி ஆண்டவர் மாதிரி. அப்புறம் இல்ல டவலை கட்டிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, டவலை எடுத்து இப்படி கட்டிவீங்க. அப்புறம் இல்ல டவலை சுத்தணும் என்ன பண்ணுவாரு, இங்க கீழே போட்டு சுத்தி வருவாரு. அப்புறம் வந்து கட்டிக்கோங்க, இடுப்புல கட்டிக்கணும்னு இங்க மட்டும் கட்டிக்குவாரு. புதுசா கார் வாங்கினா TMW 7 ஞாபகம் இருக்கா? அந்த கார்ல வந்து குவீன் மேரிஸ் காலேஜ்ல நான் வந்து கொண்டு வந்து விடணும் அப்படின்னு என்ன நினைப்போம் நம்ம, எவ்வளோ பாசம். உள்ள பின்னாடி பிளான் இருக்கு, பெரிய பிளான் இருக்கு, அந்த டவல் மாதிரி பெரிய பிளான் இருக்கு. அவர் வந்து அப்பதான் சிங்கப்பூர் போயிட்டு வந்தாரு. ஒரு டிராகன்லாம் போட்டு ஒரு ஹவுஸ் கோட் ஒன்று இருக்கும், வெள்ளைல பிளாக், ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். வழக்கமா எல்லாரும் கீழே ஏதோ பேண்ட் கீட்டு போடுவாங்க, இவர் வந்து அதை போட்டுட்டு இருந்தாரு. சாட்டின் ஒயிட் அண்ட் பிளாக் ஞாபகம் இருக்கா? சோ அதை போட்டுட்டு இருந்தாரு. பேண்ட் சீச்சி நான் இறங்க மாட்டேன். கேர்ள்ஸ் காலேஜ்ல எல்லாம் யாராவது இறங்குவாங்களா? நான் கார்ல உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே போயிடுவேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் பெரிய பிஸியா இருக்கேன் அப்படின்லாம் சொன்னோடனே நானும் அதை நம்பி கார்ல ஏறி போனா கரெக்டா கொண்டு வந்து குவீன் மேரிஸ் காலேஜ் போர்ட்டிகோல நிறுத்தி பிரின்சிபல் போயிட்டு இருக்காங்க, லெக்சரர்ஸ் போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இறங்கி அவசரமா டிரைவர் மாதிரி தரகிறாரு. ஃபுல்லா இப்படி வேற குனிஞ்சுக்கிட்டு திரும்ப ஷார்ட்ஸ் போட்டு எனக்கு ஒரே பயம். நான் துப்பட்டாவால இப்படி 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 பாத்து போ கிளாஸ்ல கொண்டு போய் விடுமா, கிளாஸ் எல்லாரும் லேடிஸ் எல்லாம் பார்த்து அப்படி நிக்கிறாங்க. I don't know if you remember all that. What fun, what entertainment we had, Kamal. உங்களுக்கு தெரியாத நிறைய எபிசோட்ஸ் நீங்க ஓபன் பண்ணி விட்டுருக்கீங்க. இன்னும் நிறைய நம்ம பேசலாம் மேம். நீங்க இங்கேயே அமர்ந்திருந்து அப்பப்போ நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். So please take a seat. ரவி, உலகநாயகன் பொங்கல் கொண்டாட்டத்துல அடுத்து வரப்போறவர், இவரை பத்தி சொன்னோடனே அப்படி வந்து நமக்கு பயங்கரமான ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் ஃப்ளோர்ல. கமல் சாருக்கும் அவங்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல் சார் வந்து ஹாசன் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இன்னொரு குடும்பத்தினுடைய மூத்த மகனாவே கன்சிடர் பண்ணப்பட்டாரு. அண்ட் தொடர்ந்து அந்த குடும்பத்தோடு அந்த ரிலேஷன்ஷிப்பே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அது நம்ம நடிகர் திலகம் சாருடைய குடும்பத்தை தான் சொல்லணும். அண்ட் அந்த குடும்பத்திலிருந்து இப்போ இங்க இந்த இடத்த பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு இடமா வைப்ரண்டா மாத்துறதுக்காக லெட்ஸ் வி ஹேவ் இளைய திலகம் பிரபு அவர்கள். ஃபர்ஸ்ட் தேங்க் யூ so much சார் இங்க வந்ததுக்கு. முதல்ல உங்களுக்கு எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ணே, பொங்கல் அன்னைக்கு உங்க கூட கொண்டாடுறது இதை விட மகிழ்ச்சி எதுவுமே இல்லைண்ணே. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ண முன்னாடியே நாங்க சொல்லியிருந்தோம், அவர் இங்க வந்த உடனே எனர்ஜியை வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவாருன்னு சொல்லியிருந்தோம். நீங்க வந்த உடனே அதை தான் பண்ணீங்க. எங்க வீட்டில் அன்னை இல்லத்துல மூத்த பிள்ளை அண்ணதான்.
அப்பாவே சொல்லுவாங்க, எனக்கு திரையுலக வாரிசு கமல் தான்டான்பாங்க. நானும் எங்கள் அண்ணன் ராம்குமாரை விட அப்பா மடியில் உட்கார்ந்து விளையாடினது அண்ணன் தான் ஜாஸ்தி. நான் அண்ணனை வந்து அவ்வளோ தொடருக்கு இதுக்கப்புறம் உங்களை மாதிரியே எல்லாரும் நானும் பெரிய ரசிகர். அவர் எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கணுன்னு ஆசை. பெங்களூரில் படிச்சுட்டு இருந்தேன் நான். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் போனேன். அப்போ ஒருத்தர் ஸ்டைலாக புல்வாக்கர் வச்சுக்கிட்டு அப்படி நடந்து வந்தார். தூரத்துலேருந்து ஹே 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 நம்ம அண்ணன்டான். நான் போய் சொல்லியிருக்கேன் நான் யாருன்னு. அந்த ரசிப்புக்காக அந்த தூரத்துலேருந்து பார்த்து, எப்படிண்ணே அன்னைக்கு இருந்த அழகு அப்படியே இருக்கீங்கண்ணே, எப்படிண்ணே? அண்ணே, எங்களுக்கு எல்லாமே இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான். அப்பா சிவாஜி இருந்தார், பெரியப்பா எம்ஜிஆர் இருந்தார், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் எங்கள் ஏஜில் நாங்கள்லாம் டீனேஜாக இருக்கும்போது உங்கள் ஸ்டைலு, நீங்கள் போடுற பேண்ட்டு, 30 பாட்டுமு, நடக்கிறது, நிற்கிறது எல்லாமே நாங்கள்லாம் உங்ககிட்ட தானே கற்றுக்கிட்டோம். நீங்கள் சொல்லும்போது அவரை ரசித்த டைம்லேருந்து ஆரம்பிச்சிங்க, அப்புறம் அவர் சொல்லி கொடுத்தது இடத்துக்கு வந்தோம், அப்புறம் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணீங்க. வெற்றி விழா ஆக்சுவலி வெற்றி விழா என்னன்னா ஒரு சின்ன ஒரு செல்ஃபிஷ்னஸ் எங்கள் அண்ணனுக்கு, ராம்குமார் எப்படியாவது தம்பியை வந்து அண்ணன் கூட போய் நடிக்கணும்னு நடிக்கும்போது என்ன சொல்கிறாரு, ஏன்னா அன்னைக்கு வந்து இன்றைக்கும் சரி, அன்னைக்கு எவ்வளோ பெரிய டான்ஸர் அண்ணன், தம்பி ஒரு ஸ்டெப் வந்து உங்கள் கூட ஆடணும், அது ஆடினா அவனுக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு டான்ஸ் படித்தோம். சுந்தர மாஸ்டர், பிரபுதேவா, ராஜு சுந்தரம் இவங்க தான் கம்போஸ் பண்ணாங்க. அண்ணன் எனக்காக அந்த டான்ஸ் எல்லாம் வந்து ஈஸி பண்ணிக்கிட்டார். தம்பி ஆடுற அளவுக்கு வந்து ஈஸி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஆடினாரு. இன்னைக்கு அந்த பேர் வந்து உங்களால் தான் எனக்கு. அந்த மாதிரி வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே ஃபைனலாக வந்து MBBS. ஆமாம், இப்படி வந்து நிறைய ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்லது கெட்டதுன்னா அண்ணன் முன்னாடி வந்து நிற்கிறது அண்ணன் தான். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, யார் அண்ணன் தான் முதல்ல வந்து நின்றார் அங்கே. அந்த வகையில் வந்து பாசங்கிறது வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது, இங்கேருந்து தானாக வர்றது தான். அந்த பாசம் அண்ணங்கிட்டேருந்து எங்களுக்கு நிறையா கிடைக்கிது. கமல் சார், சிவாஜி சார் இருந்தப்பயே அவர் நீங்கள் தான் அவருடைய முதல் பையன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோம். அது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். பிரபு சாரும் இன்னைக்கு உங்களை அவர் குடும்பத்தில் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு வார்த்தைக்கு வார்த்தை அதை பகிர்ந்துக்கிறப்ப எப்படி இருக்கு? அது வந்து அவர் இஷ்டம், அவர் சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும். ஆனால் இவர் அதை வந்து எங்கள் குடும்பத்தின் மூத்தவர் இவர் தான்றது அது அந்த போகரோட கூட எழுதி கொடுத்துடலாம். இது கொடுக்கறதுக்கு மனசு வராது கலைஞனுக்கு. அதை கொடுத்து அது நான் மறக்கவே மாட்டேன். பல மேடைகளில் சொல்லிட்டு இருக்கேன். அதை மற்றவங்க ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. அது சிவாஜி சார் சொல்லிட்டு போயிடலாம், சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட சும்மா சொன்ன நீங்க அதெல்லாம் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ அது மட்டும் இல்லை, அண்ணன் நாங்கள்லாம் வந்து சாப்பாடு பிரியர்கள். சாப்பிட்டு நான் அப்படியே இருக்கேன், அண்ணன் தான் அப்பப்போ ஸ்லிம் ஆகிட்டு போயிட்டு வந்தார். அண்ணன் வந்து நான் வந்தேன்னா உடனே ஷூட்டிங்கில் வந்தேன்னா ஒரு பக்கம் வந்து SP முத்துராமன் சார் ஷூட்டிங்கில் அண்ணன் இருப்பார், சூரகட்டை சிங்கி. நீங்கள் வந்து தம்பிக்கு ஆமாம் தூங்காத தம்பி அதில் வந்து ஒரு பக்கம் ஷூட்டிங்கு. அண்ணன் காலையில் வந்தோடனே தம்பி அப்படின்னா என்னென்னா மத்தியானம் எல்லாரையும் சாப்பிட வச்சு அசத்தணும், நம்ம ஷூட்டிங் வீட்டுக்கு போயிடணும், டோக்கர் அடிச்சிடணுங்கிறது. இப்படி ஒரு 5ஆவது தடவை பண்ணார். அப்புறம் நான் அண்ணன்கிட்ட சொன்னேன்னே, நீங்கள் எடுக்கிற படம்லாம் பெரிய பட்ஜெட், நான் எடுக்கிறதெல்லாம் சின்ன பட்ஜெட் அண்ணே, ஆளை விடுங்கண்ணேன்னு. அந்த அளவுக்கு வந்து சாப்பாடும் பிரியர்கள் நாங்கள்லாம். சூப்பர். அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னென்ன? நிறைய. அண்ணனுக்கு வந்து பிடிக்காத அசைவ உணவே இல்லை. அவர்கிட்ட வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் நிறையா. என்னென்னமோ சாப்பிடுவார் அண்ணன். அப்புறம் அப்பா வந்து இப்படியே, டேய் கமலா என்னடா இது, கமலாம் தான் அன்பா கூப்பிடுவாங்க, என்னடா இது பறக்கிறது கிரால் பண்ணுறது எல்லாத்தையும் தின்றிய அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அந்த அண்ணன் வந்து ரொம்ப பிரியமாக சாப்பிடுவார். ஆனால் இன்னைக்கு ஃபிஷ் மீன்னா ரொம்ப பிடிக்கும் அண்ணனுக்கு. ஆனால் மீன் குழம்பு வீட்டிலேருந்து வந்திருக்கிறேன். நீங்க மீன் குழம்புன்னு சொல்லும் போதே, அதுவும் உங்க வீட்டுல இருந்து மீன் குழம்புன்னு சொல்லும் போதே வாயெல்லாம் ஊறுது. ஸோ கொண்டு வர சொல்லிடலாமா அந்த மீன் குழம்ப?
நம்ம கூட இருந்தா டெய்லி வந்து டிராவல் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆசை வந்து எங்களுக்கு இருந்தது. அது வந்து கிட்ஸ்ல மட்டும் இல்ல, எல்லா பெரியவங்களுமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க, நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே வந்து இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நீங்க வந்து அயலானா வந்து மாற போறீங்க. ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்திலே நான் அயலானா இருக்கிறத விட எல்லாருக்கும் ஒரு நண்பனா இருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இப்போ நீங்க ஒரு அயலான் ஃப்ரெண்ட் நீங்க இப்போ நீங்க. ஸோ என்னன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான நெருக்கமான நண்பர்களுடைய பிக்சர்ஸ்லாம் வந்து நாங்கள் எல்இடியில் வந்து காட்ட போகிறோம். ஒவ்வொரு ஃபோட்டோவும் வரப்போகுது. ஸோ நீங்கள் ஒரு அயலான் ஃப்ரெண்டாக இருந்து அவங்க வாழ்க்கையில் போயிட்டு என்னென்ன சிலுமிஷங்கள் பண்ணுறீங்க, என்ன விஷயங்களை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஏலியனா இருந்து ஒரு அயலானா இருந்து அவங்க வாழ்க்கையில நம்ம என்ன மாத்தலாம் அப்படிங்கிற சூப்பர் பவர் உங்களுக்கு இருக்கு. மாற்றலாம், இல்லை ஃபன் பண்ணி விடலாம், ஏதாவது வந்து மாட்டி விடலாம், என்ன வேணா பண்ணலாம். நீங்கள் இட்ஸ் யுவர் டிசிஷன். எஸ் ஓகே. யா ஆர் யூ ரெடினா? எஸ் நான் ரெடி. ஓகே. ஸோ அயலான் ரெடியாக இருக்காரு. அவருக்கு வரப்போகிற முதல் புகைப்படம் யாருடைய புகைப்படம்ன்றதை பார்த்துடலாம். இது இந்த படத்துல ஏலியனால மறைய முடியும், இன்விசிபிள் ஆக முடியும். அந்த மாதிரி இன்விசிபிள் ஆகிட்டு போய் அவர் போன்ல நிறைய கான்டாக்ட் அதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டு. சூப்பர். சதீஷ் சாருடைய போனை எடுத்து அயலானா மாதிரி எல்லா கான்டாக்டும் வந்து delete பண்ணிடலாம். எஸ் எஸ் எஸ். அடுத்து யார் வராங்க? அயலானா எல்லாம் தெரியணும்ல. எனக்கு என்ன இண்டஸ்ட்ரியில 72 ஃப்ரெண்ட், ஏங்க நான் பேசுறது 2 பேரு, என் கூட பேசுறது 2 பேரு. தெரிஞ்சு அப்படியே மாறி போயிட்டு அவர் ஹோட்டல்ல என் பேருக்கு எழுதிட்டு இந்த விஷயத்துல தம்பி ஸ்டாலின் எப்படி ஒரு பிளான போடுறேன் பாத்தியா. ஆனா அவர் கேட்டா என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் வந்து நாங்கள் நிறைய பேருக்கு எடுத்து பார்த்தேன். நிறைய பேரை கூப்பிட்டு நான் வந்து படத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி வாய்ஸ் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அண்ணன்கிட்ட சொன்னேன், ஓகே இந்த மாதிரி ஏலியனுக்கு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுறேன்னா உங்கள் வாய்ஸும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு. வந்துடுறேன் தம்பின்னு வந்தார். வந்து பேசி காமிச்சா அது ஃபுல்லாக மதுரைக்கார ஏலியனாக இருக்குது. நான் சொன்னேன், ஆனால் என்னென்னா ப்ரோ மதுரைக்கார ஏலியனாக இருக்குண்ணே, ஸ்லாங்கு தவிர்க்கவே முடியாது தம்பி. அது அப்படியே மதுரை கிட்ட வந்து லேண்ட் ஆகி அப்புறம் போயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் அதை யோசிச்சு பாருங்க, செம்மையா இருந்திருக்கும்ல அவர் பேசினா. அந்த பேரை சொல்லி என்னை கூப்பிடாத பங்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது. யாரா இல்லையே, நீ இல்லையே, உங்க அப்பா இல்லையே, ஆத்தா இல்லையே, போடா அங்கிட்டு அப்படி பேசி அப்படிதான் இருந்திருக்கும் அது ஃபுல்லா. ஆனா அண்ணன் கேட்டவே பண்ணிருக்காரு. பட் அவர் இப்ப போய் ஹோட்டல்ல என் பேருக்கு மாத்திக்கிறேன்னு சொன்னாலே இப்ப என்ன தெரியுமா சார், தம்பி அது உங்களுக்கு தானே தம்பி, என்ன நீ எதுக்கு பேரெல்லாம் மாத்திட்டு, அது உங்களுக்கு தானே தம்பின்னு தான் சொல்றாரு அவர் கேட்டா. எஸ், such a genuine friend உங்களுக்கு. and அவருமே வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டைம்ல. வந்து அவருக்கு சூப்பரான வாழ்த்துக்கள். அடுத்தது யார் வராங்கன்னு பாப்போம். இன்னும் இருக்கு எனக்கு இல்லையே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. இவருக்கு போயிட்டு இவருடைய அடுத்த பட ஸ்கிரிப்டை மாத்தி விட்டுறேன். ஸ்கிரிப்டை மாத்தி விட்டுறீங்க? ஆமா, நல்லா ஃபுல்லா ஒரு ஃபேமிலி டிராமாவா, ஃபுல் எமோஷன், அழுகையா, சென்டிமெண்டா வச்சு ஃபுல் எமோஷன் அழுகையா வச்சு ஃபுல்லா மாத்தி விட்டுறேன். சூப்பர். ஒரு என்னது அப்படின்னு பாப்பாரு, என்ன அது நம்ம இப்படி எழுதவே மாட்டோமே. ஏன்னா அவர் படத்துல யாரும் பெருசா ரியாக்டே பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ எல்லா கேரக்டரும் ஹெவி ரியாக்ஷனா, அழுவணும் அப்படி அழுகுற லெவலுக்கு ரெடினெல்லாம் அப்படி ஆகுற மாதிரி ஸ்கிரிப்ட் அப்படி மாத்தி விட்டுறேன் நான். ஆஹா சூப்பர். அடுத்து யார் வந்திருக்காங்க? என் படம் ஒண்ணுல அவர் நடிக்கிற மாதிரியும் அவர் படம் ஒண்ணுல நான் நடிக்கிற மாதிரியும் மாத்தி விட்டேன். அவருக்கு வர கதையில நீங்க, உங்களுக்கு வர கதையில அப்படி மாத்தி ஆல்ரெடி செட் ஆகி ஃபிக்ஸ் ஆகி இருக்கும்ல, இது நான் பண்ற பேட்டர்ன்ல அது அவர் பண்ற பேட்டர்ன்ல அது அப்படியே மாத்தி விட்டுறேன். அமேசிங். ஓகே, வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். யா டக்குன்னு சொன்ன உடனே வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு அதை வந்து சொல்லியிருந்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்னா. அண்ட் ஆல்சோ ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இந்த படத்துல என்னன்னா வந்து யூஸ்வலாக அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க, ஒரு சீன் ரிஹர்சல் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், இவங்க வந்து இதெல்லாம் பேச போறாங்க இப்படி எனாக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா இங்க வந்து ஒரு ஏலியன் ஒருத்தர் இருக்கா, அதை இமேஜின் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க எல்லாரும் இருக்கீங்க, அங்கேயும் ஒரு காமெடி இருந்துட்டே இருக்கும், ஒரு ஃபன் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி நடிக்கிறது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு? ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. யா அந்த 15வது சீன்ல 4வது பேசும்போது ஆமா அது நாங்க பேசிக்கிறோம். ஏலியன் கூட நடிச்சவங்க கிட்ட கேளுங்க. அவர் எங்க தான் கேட்டாரு, ஆனா நீங்க தானே எப்படி பாடம் கேட்டீங்க? ஆடியோ லான்ச்ல சொன்னீங்கல்ல, அதனால ஆடியோ லான்ச்ல வேற ஒன்று சொல்ல வந்தேன், ஒளறி மாட்டிக்கிட்டேன். இல்ல இப்படிதான் இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதாவது 3 பேர் இவங்க இப்படிதான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என்னது எனக்கு இல்ல இவங்களை வச்சுக்கிட்டு இந்த மூடு படத்துல சீனுக்குள்ள போகவே முடியாது. சிரிச்சு சீனுக்குள்ளே இப்போ அந்த ஒரு சீன்ல பார்த்தா ஒரு நாள் ஒருத்தருமே மிமிக்ரி பண்ணுவாங்க. மிமிக்ரி பண்ணியே வந்து சீனை பூரா அதே மாதிரி பேசுவாங்க.
பட் உங்களுடைய சமகால நண்பன் ஐ திங்க் குறும்படத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஒரு ஆக்டரா வளர்ந்துருக்கீங்களோ அதே அளவுக்கு ஒரு டைரக்டரா வளர்ந்து இன்னைக்கு உங்க பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காரு உங்களுடைய ஃப்ரெண்ட் கார்த்திக் சுப்பராஜ். சோ உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லுங்க விஜய் சேதுபதி சார். உங்களை வச்சுட்டு எப்படி சொல்றது? அவருக்கும் வெக்கமா இருக்கு, எனக்கும் வெக்கமா இருக்கு. ஓகே, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தான் அதை ஆரம்பிச்சது. சாதாரணமா மேபி அவநம்பிக்கையில் ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் படம் பண்றானா, இவன் ஷார்ட் பிலிம் பண்றானா, சரி ஓகே என்ன பண்ணிட போறாப்ல அப்படின்னு நினைச்சுதான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கே போகுது. மீட் பண்ணும்போது என்ன கதை சொல்லிட்டாங்க. கதை சொன்னதுக்கு அப்புறம் அந்த கதை நல்லா இருந்தது, ஆனா அது காமெடி இருக்கு. நான் எனக்கு காமெடி வராதுன்னு சொல்லி நான் வேற ஒரு நடிகரை ரெஃபர் பண்றேன். நான் ரெஃபர் பண்ண நடிகர் வந்து குரு சோமசுந்தரம், ஜோக்கர் நடிச்சார் இல்லையா ஞாபகம் இல்லையா? அவர் தான் கூத்துப்பட்டில் அன்னைக்கு சூப்பரா அடிப்பாரு. எனக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினேன் எனக்கு காமெடிலாம் வராதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் மணிகண்டன் சொல்லி தான் மணி சொன்னாரு, எல்லாம் உங்களுக்கு நல்லாவே வரும், ஒழுங்கா வந்து நடிகன்னு சொல்லிட்டாரு. மணி தான் கேமராமேன், காக்காமட்ட மணிகண்டன். சரி முடிஞ்சிச்சு. எனக்கு சரி கதை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓன் காஸ்டியூம் தான் யூஸ் பண்ணுவோம் ஷார்ட் ஃபிலிமுக்குலாம் வந்து. என்ன இந்த பசங்க கதை சொன்னாங்க, ஆனா காஸ்டியூம் கூட செக் பண்ணல, இவன் என்னத்த படம் எடுக்க போறான் அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டோட கடை ஒன்று இருந்தது ரங்கராஜபுரத்துல, ஒரு ஃபேன்சி ஸ்டோர். அங்கதான் ஒரு 10 வருஷமா நாங்கள் உட்காந்து டேபிள் தேய்ச்சின்னு இருப்போம். அங்க ஒரு நாள் வந்தாரு, அங்கதான் பாத்தீங்க ரங்கராஜபுரத்துல, அங்கதான் பார்த்தாரு. எனக்கு நடிக்க வரும், எனக்கு ஓரளவு வரும், நடிக்க வரும், எனக்கு காமெடிலாம் வரும். நான் முறையா நான் என்னை நம்பினது கார்த்தி மூலமா தான் நடந்தது. இன்னொன்னு சொல்லட்டுமா, அதுக்கு இன்கிரிமெண்ட் வேற கொடுத்தாரு. 1500 சம்பளம் கொடுத்தாரு. டப்பிங்ல நான் என் நடிப்பு பார்த்துட்டு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்க நடிப்புன்னு சொல்லி இன்னொரு 1000 ரூபாய் கூட கொடுத்தாரு. நான் எப்பவுமே கார்த்தி பத்தி சொல்லும் போது ஒன்று சொல்லுவேன், கார்த்தி எழுதினாருன்னா நான் வெறும் மெனக்கடாம போய் நடிச்சிருவேன். எனக்கு பெரிய வேலையே இருக்காது. தாட் ப்ராசஸ்ல பெரிய ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டிய மெனக்கடல் எனக்கு இருக்காது. ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். அது ஏன் தெரியாது, ஆரம்பத்துல இருந்து அப்படிதான். இல்ல தெளிவா நான் டயலாக மனப்பாடம் பண்ணி ஒரு மெனக்கெட்டு ப்ரிப்பேர் ஆகி போய் நடிச்சதே இல்லை. நான் டயலாக் பாக்குறேன், போய் நடிச்சிருக்கேன் ஒழிய மெனக்கெட்டது இல்லை. எனக்கு அவ்வளவு தூரம் சிங்க் ஆகும். ஜித்து வரைக்குமே அப்படிதான் நடந்தது இல்லையா? ஜித்து வரைக்குமே அவ்வளவு பெரிய மெனக்கடல்லாம் இல்லை. நான் போவோம், நடிப்போம். எனக்கு இந்த படத்துல நிறைய காட்சிகள் வந்து நான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு காட்சி எனக்கும் நவாசுதீன் சித்திக் சாருக்கும் உண்டான ஒரு காட்சி இருக்கும். நான் ஒன்று நடிச்ச போது வந்து அவருக்கு வந்து பத்தலை, தலை இது வேற மூட்ல வருது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவர் ஒரு மூட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாரு. எனக்கும் தெரியாது, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். எனக்கு நடிக்க முன்னாடி வரைக்கும் நான் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அது ஒரு உங்ககிட்ட இருந்து ஒரு இயல்பா வரணும். ரொம்ப இயல்பா வரணும்னா அது பிளான் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பிளான் பண்ணாமல் நடக்கும்போது ரொம்ப இயல்பா மாறும் நான் ரொம்ப நம்புறேன். ஸோ அப்படிதான் செகண்ட் டைம் பண்ணோம். அது நாங்கள் கோரியோகிராஃப் பண்ணது வந்து அந்த சீனை நின்றுட்டு பண்ற மாதிரி தான் கோரியோகிராஃப் பண்ணப்பட்டு கேமராலாம் அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுச்சு. நான் நடிக்கும் போது எனக்கு உட்காரணும்னு தோணுச்சு, நான் உட்காந்துட்டேன். நவாசு சித்திக்கும் டப்புன்னு தரையில உட்காந்துட்டாரு. சீன் மொத்தமா தரையில வந்து உட்காந்துருச்சு. அப்படி மொத்த கோரியோகிராஃப் அப்படியே மாறிச்சு. இதை ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்பிக்கை தான் அங்க அடையாளம். அந்த ஆள் நான் பண்ணா நல்லா இருக்கும் நம்புவார் இல்ல, அந்த நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை விதைக்குது, நான் பண்ண முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆதாரம். And I think உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு காமன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா அது பாபி சிம்ஹான்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய மேடைகள் சொல்லுங்க. சோ பாபி சிம்ஹா அவர் இந்த படத்துக்குள்ள வந்ததும் அவர் கூட நீங்க ஷேர் பண்ற அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க சார். பாபி அதே மாதிரி தான். நான் இவரை பார்த்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் பாபியை பார்த்தேன். அதே ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்தாரு. பாபியை பார்த்தா எப்படி தெரியும்னா கண்ணாடி கழட்டி அதான் பாபியை பார்த்தா இவருமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எப்படின்னா எப்பவுமே பையில ஒரு 1 கோடி ரூபா வச்சுட்டு சுத்துற மாதிரியே ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பான். ஒண்ணுமே இருக்காது. பார்த்தாலும் நமக்கு தெரியல. சில பேர் வந்து அவங்களே படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆனா அந்த சினிமா அந்த ஒரு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் இருப்பான் எப்பவுமே. ஜிகர்தண்டால வந்து பாபியை வந்து ஒரு மெயின் காஸ்டா அந்த வில்லன் ரோல் கொண்டு வரும்போது, ஏன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் விஜய் படுறதா இருந்துச்சு. லைக் வந்து ஜிகர்தண்டால வந்து அசால் சேவி வந்து விஜயாவும் அந்த ஃபில்ம் மேக்கர் ரோல் வந்து பாபி அவங்க இப்படிதான் நான் வந்து பிச் பண்ணேன் எல்லா இடத்துலயுமே. அப்படிதான் அந்த போச்சு. பட் அது வந்து பீட்சா முடிச்சுட்டு வரும்போது அப்புறம் அவருக்கும் 2-3 படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அதை பண்ண முடியல, அந்த அசால் சேவை கேரக்டர் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல தான் நாங்கள் யோசிச்சேன் சரி பாபியை பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஸோ அந்த ஜேர்னி இருக்குல்ல, ஸோ பாபி இஸ் ஆல்வேஸ் வெரி க்ளோஸ் அண்ட் லைக் எனி டைம்
ஒருத்தர் இருப்பான் அப்படின்னா அது பாபின்னு சொல்லுவேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபில்ம் அதெல்லாம் மீறி இஸ் வெரி வெரி ஸ்வீட் பர்சன். சூப்பர். அந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கினாரு. இல்ல அவன் ஆக்சுவலா நானாவது 25 வயசுக்கிட்ட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாபிக்கு சின்ன வயசுல இருந்து அவன் ஆக்டர் ஆனது தான் ஒரு பெரிய இது. அவன் ரஜினி சாரோட தீவிரமான ஃபேன், அவன் வெறித்தனமான ஃபேன். கார்த்தி சொன்ன மாதிரி தான் எனக்கும், நான் பார்க்கும்போது அந்த கூலர்ஸ் போட்டு தான் இருப்பான். இருட்டுல கூட அந்த கண்ணாடியை கழட்ட மாட்டான். எப்படி அந்த கண்ணாடியை கழட்டோன்னு அவன் இருக்கிறது, அவன் பண்றலாம் பார்த்தா இயல்புலயே அவன்கிட்ட பெரிய மாசு இருக்கும். ரொம்ப மாசான ஒரு ஆள் தான் அவன். அவன் ஜென்ரலா பேசும்போதே சரி, அவன் ஏதாவது ஒரு விஷயத்த அவனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும்போதே சரி, அது அவன் அதை மாசா தான் டிஸ்கிரைப் பண்ணுவான். அது அவனுக்கு இஸ் அடிக்டட் டு மாஸ். அவன் அவ்வளவு அடிக்ஷன் அவன். அதே மாதிரிதான் ரஜினி சாரோட இதுவும் சரி. நான் இந்த படத்துல கார்த்தி ரஜினி சாரை வச்சு படம் பண்றாருங்கிறது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ, அதை விட ஒரு படி மேலேயே பாபி ரஜினி சார் நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவனுக்கு அவர் மேல அவ்வளோ லவ் இருக்கு. அது அவ்வளோ லவ். அவன் நீங்க அவன் தன்னை மறந்தே அவன் அவ்வளோ ரசிப்பான் அவன். ஸோ அது ரொம்ப நல்ல ஆக்டர் அவன்.